வணக்கம் மக்களே. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்த்து வந்துருவோம். ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்பலாத வருது. கண்டிப்பா விஜய் ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பண்ண போட்டு வெட்டி பப்ளிக்ல போட்டு போட்டோ வெட்டுறது. அதை தாண்டி ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய ஒரு டிவிக்கோட வட்ட செயலாளர் அவனே போய் அந்த மாதிரி பண்ணது. அதாவது இவங்க ஒரு பொதுமக்கள் அப்படின்னு நினைச்சுனா கிடையாது. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு திமுகவுடைய கொத்தடிமை தான் இருப்பாங்க. எதற்காக பாத்தீங்கன்னாக்கா இந்த வாய் இப்ப பேசல இந்த வாய் என்ன பண்ணிருக்குனாக்கா 2 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்ச போது இந்த வாய் பேசியிருக்கணும். விளாத்தி குளத்துல 17 வயது சிறுமியை உபாதையை கழிக்க சென்ற சிறுமியை 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சா பாரு. அப்போ இந்த வாய் பேசியிருக்கணும். 60 வயசு பாட்டிங்க 60 வயசு பாட்டிய ரேப் பண்ணி கொலை பண்றான். அப்பெல்லாம் பேசாத இந்த வாய் இன்னைக்கு எங்க தளபதியார் ஆட்சி அமைச்ச உடனே வந்துட்டாங்க. வாடகை வாய் எடுத்துட்டு நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் சோத்த திங்குறீங்களா வேற ஏதாச்சும் திங்குறீங்களா? எதுக்கத்தாலும் ஏங்க ஆட்சி அமைச்சு 19 நாள் ஆகுதுங்க. என்னங்க பண்ண உங்களுக்கு? எல்லாமே தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 2 வயது குழந்தைய ரேப் பண்ணவன 24 மணி நேரத்துல கைது செஞ்சு இந்த தமிழக அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. திமுக அரசாங்கத்துல ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு எல்லாம். நீங்க மீடியா முன்னாடி பேசிட்டு இருக்கீங்க. வெக்கமால உங்களுக்கு?